வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது SEO. இந்த டாப்பிக்கில் பிகினர்ஸ் டு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு தேவையான எல்லா டாபிக்ஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்லோட் பண்ண போகிறோம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் SEO? SEO அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் கொடுக்குறாங்க, அது சர்ச் இன்ஜினுக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணும். அது எல்லாமே பண்ணாதான் ஆர்கானிக்காக ரேங்கிங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் இன் சேலம் அப்படின்னு கொடுக்குறேன். இதுதான் சர்ச் கொரி. அந்த கொரிக்கு ரிலேட்டடான வெப்சைட் எதுவோ அதை சர்ச் இன்ஜின் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இந்த SEOவில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆர்கானிக் டிராஃபிக்கை கெயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட், சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது? இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்னால் க்ராலிங், இண்டெக்ஸிங், ப்ராசஸிங், கால்குலேட்டிங் ரெலவன்சி, ரீட்ரைவிங் ரிசல்ட்ஸ். இந்த 5 ஸ்டெப்ஸ் தான் சர்ச் இன்ஜினில் எந்த பொசிஷனில் காட்டணுன்றதை டிசைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட், க்ராலிங். உங்கள் வெப்சைட்டில் இருக்க எல்லா கண்டென்ட்ஸும் உங்கள் டேட்டா சர்வருக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. உங்கள் வெப்சைட்டில் எத்தனை பேஜஸ், எத்தனை இமேஜஸ் இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே காட்டும். க்ராலர்ஸ் அப்படின்னா பாட்னு சொல்லுவோம். இதில் நிறைய பாட்ஸ் இருக்குது. கூகுள் பாட், யாஹூ பாட், பிங் பாட் அப்படின்னு நிறைய இருக்குது. நெக்ஸ்ட், இண்டெக்ஸிங். உங்கள் வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக க்ரால் பண்ணிவிட்டு எந்த கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி கண்டென்ட் இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் கூகுளில் இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ப்ராசஸிங். ஆல்ரெடி க்ரால் பண்ணி இருக்க டேட்டா எல்லாமே இண்டெக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு யூசர் சர்ச் இன்ஜின் கொரி கொடுத்து தேடுறாங்க, அப்போ இண்டெக்ஸ் ஆன பேஜை எடுத்துகிட்டு காட்டும். இதுதான் ப்ராசஸிங். கால்குலேட்டிங் ரெலவன்சி. ஒரு யூசர் சர்ச் இன்ஜினில் கொரி கொடுத்து தேடுறாங்க, சர்ச் கொரிக்கு ரிலேட்டடாக கண்டென்ட் எந்த வெப்சைட்டில் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அதில் பெஸ்ட்டு கண்டென்ட் எதுவோ அது டாப்பில் காட்டும். நெக்ஸ்ட்டு, ரீட்ரைவிங் ரிசல்ட்ஸ். ரெலவன்சியை செக் பண்ண அந்த ரிசல்ட்ஸ் வச்சு தான் சர்ச் ரிசல்ட் பேஜில் ஒவ்வொரு பொசிஷன் சர்ச் இன்ஜின் அலோகேட் பண்ணும். அதே மாதிரி தான் 1 to 100 வரையும் பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா சர்ச் இன்ஜினுக்கும் ஓன் அல்கோரிதம் வச்சுருப்பாங்க. கூகுளில் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த அல்கோரிதம் தான் உங்களோட வெப்சைட்க்கு எந்த கீவேர்டுக்கு எந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணும். ஸோ SEO பொறுத்த வரையுமே 3 விஷயம் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா வெப்சைட் கண்டென்ட், பேஜ் ஸ்ட்ரக்சர், லிங்க்ஸு. இப்போ வெப்சைட்டில் யூஸ் பண்ணுற கண்டென்ட் யூனிக்காக இருக்கணும். அதே மாதிரி பேஜ் ஸ்ட்ரக்சர், ஒரு பேஜில் எந்த கீவேர்ட்ஸ், எந்த மாதிரி டைட்டில்ஸ் இருக்கணும், URL ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், மெட்டா டேக்ஸ் எப்படி கொடுத்துருக்கணும், இது எல்லாமே பேஜ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட், லிங்க்ஸ். உங்கள் வெப்சைட்டில் இருந்து வேறு வெப்சைட்க்கு டிராஃபிக் கெயின் பண்ண முடியும். அதை நம்ம பேக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேக் லிங்க்ஸ்னாலையும் நம்மளால் ஈஸியாக நம்மளோட வெப்சைட்டை ரேங்கிங்க்கு கொண்டு வர முடியும். இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் SEO பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.